விவசாயிங்கிறது வார்த்தையே பேசல. அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்கிற ஒரு பர்சனல் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல இன்னைக்கு நம்ம மேல ஒரு 56% டேக்ஸ் போட்டிருக்காங்க. 140 கோடி பேர்ல 1 கோடி பேர் தான் டேக்ஸ் கட்டுறாங்க. அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே கிடையாது. மத்திய பட்ஜெட் இன்று தாக்கலாகி இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் பொருளாதார நிபுணருமான ஆனந்த் சீனிவாசன் சார் நம்ம போட்டிருக்காங்க. சார் வணக்கம் சார். சார், இன்றைய தினம் பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை மொத்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பட்ஜெட் நிலை குறித்து மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது இது மாதிரி அறிக்கையெல்லாம் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரியோ ஒரு செக்ரட்டரியோ பேசக்கூட அறிக்கை. ஸோ இது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜாயின்ட் செக்ரட்டரியோ இல்லை பிளானிங் கமிஷன் டெப்டி சேர்மனோ ஒரு 5 வருஷத்துக்கு என்ன ப்ரோக்ராமு, நாட்டுக்கு இப்போ எந்த திசையில் போகுதுங்கிறத பேசுவாங்க. அது மாதிரி பட்ஜெட் அதை பார்க்குறேன்னா, ஏன்னா ஒரு பட்ஜெட்டுங்கிறது இந்த ஆண்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். எந்தெந்த துறைக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு. டிஃபென்ஸுன்னு ஒரு வார்த்தை பேசலை. விவசாயிங்கிறது ஏதோ தேங்காவை பற்றி பேசினாங்க, முந்திரி பருப்பை பற்றி பேசினாங்க, சந்தன மரத்தை பற்றி பேசினாங்க. அதை தவிர ஒன்றும் பேசலை. ரயில்வேஸை பற்றி ஒரு வார்த்தையும் பேசலை. தமிழ்நாட்டில் ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட்டில் நான் ஒரு சுற்றுலா மையம் வைப்போம்னாங்க. சென்னைக்கு ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க் வரும்னாங்க. அவர் ஆட்சி செய்கிற குஜராத்திலேயே 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன புல்லட் ட்ரெயின் ஒன்றும் கண்ணால் பார்க்கல. அதனால் என்றைக்கு நம்ம ஹை ஸ்பீட் நெட்வொர்க் பார்க்க போகிறோம்னு நம்மளுக்கு தெரியல. 8 மணிக்கு நேற்று அவரும் பேசலை. ரிப்பப்ளிக் டே போதும் ஒரு நியூஸும் வரல. ஏன்னா இந்த அரசு எப்படின்னா, ஏதாவது மக்களுக்கு ஏதாவது ஒன்று சலுகைன்னா அவர் தான் பேசுவார், மினிஸ்டர் பேச முடியாது. அதனால் இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் கிடையாது. இது கூட என்ன வருத்தம்னா, எனக்கு விவசாயிங்கிறது வார்த்தையே பேசலை. அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்கிற ஒரு பர்சனல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் இன்றைக்கி நம்ம மேலே ஒரு 56% டேக்ஸ் போட்டிருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டில் பெரிய நஷ்டம். திருப்பூர், ஈரோடு, கரூர், அப்புறம் வேலூர், ராணிப்பேட், ஆம்பூர், வாணியம்பாடி, நம்ம மெட்ராஸ் பக்கத்தில் பாடி, கோயம்புத்தூர், இது மாதிரி இடத்துலலாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது தோல், துணிமணி, ஃபவுண்ட்ரி, லைட் இன்ஜினியரிங் குட்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஒரு கட்டத்தில் இருக்குது. திருப்பூரில் 4 நாளைக்கு 3 நாளைக்கு தான் ப்ரொடக்ஷன் இருக்குது. கிறிஸ்மஸ் சீசன்லேயும் ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் புது வருஷ சீசன்லேயும் ஒன்றும் ஆர்டர் வரல. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க போகிறாரான்னு பார்த்தோம், ஒன்றும் கிடையாது. அதை பற்றியே அவர் பேசலை. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இது சும்மா ஒரு படிக்கணும்னு படிச்சுட்டாங்க. இதை வெளிநாட்டு முதலீட்டு வெளில போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஊர்லேருந்து போன வருஷம் வரைக்கும் 1,60,000 கோடி போயிடுச்சு. ஜான்வரி மாதத்தில் கூட ஒரு $3 பில்லியன் வெளில போனதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி தொடக்கத்திலேயே முதல் நாள்லேயே பல பணம் வெளில போயிருக்குது. அதனால் இது நிஜமாகவே அவங்க சொல்கிற மாதிரி நல்லா இருந்திருந்ததுன்னா, குரோத்து சூப்பராக இருந்திருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்காக பணத்தை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே கொட்டியிருப்பாங்க, முன்னாடி கொட்டின மாதிரி. அதனால் நம்ம சொல்கிறது மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லைங்கிறது தான் நம்மளுக்கு பொருள். ஸ்டாக் மார்க்கெட்டும் அதையே தான் சொல்லியிருக்குது. சார், இப்போ இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல சாமானிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில ஏதாவது பயன்கள் பற்றிய அறிவிப்பு இருக்கா? அதே வேளையில இந்த பட்ஜெட் யாருக்கான பட்ஜெட்டா நீங்க பாக்குறீங்க? இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக சாமானியனுக்கு இல்லை. ஏதாவது வரி குறைப்பாங்க, தங்கத்தில் வரி குறைப்பாங்க, வெளியில் வரி குறைப்பாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் வரி குறைப்பாங்க. சில பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஃபேமிலி இன்கம் டேக்ஸ் கொடுப்பாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது அவரோட நண்பர்களுக்காக அவர் போட்ட பட்ஜெட். ஏன்னா செமிகண்டருக்கு 40,000 கோடி கொடுக்குறேன், இதெல்லாம் பெரும் முதலாளிகளுக்கு இருக்கிற தொழிலுக்கு தான் அவர் கொடுத்துருக்கிறாரு பெருசாக. சார், தமிழகத்திற்கு குறிப்பான அறிவிப்புகள் ஏதாவது வந்திருக்கா இந்த பட்ஜெட்ல? ஆதிச்சநல்லூர் தவிர்த்து வேற ஏதாவது திட்டங்கள், வேற ஏதாவது புதிய தொழில்களுக்கு அது மாதிரி சொல்ற அந்த ஆர்கியலாஜிக்கல் சைட்டை தவிர வேற ஒன்றும் வரல. இன்ஃபேக்ட் போன எலெக்ஷன் போது எய்ம்ஸை பற்றி பேசினாரு. அந்த வேலையை முடிகிறதே 2026 எண்டில் தான் முடியும்னு எல்என்டி நிறுவனம் சொல்லுது. அப்புறம் மெட்ராஸில் ஒரு ஹை ஸ்பீடு நெட்வொர்க் ட்ரெயின் கொடுக்குறேன்னு இருக்காரு. அந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் நெட்வொர்க்கெலாம் 15 வருஷம் ஆகும். ஏன்னா அவர் சொந்த மாநிலம் குஜராத், அகமதாபாத்துக்கு போடுற புல்லட் ட்ரெயினே இன்னும் ஓடுற காணும். அதனால இது எங்கேயும் போகிற மாதிரி எனக்கு தெரியல.
சார் இப்போ பட்ஜெட் தாக்கலான அந்த சூழலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பங்குச்சந்தை வந்து பெரிய வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? அதுலயும் குறிப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பங்குச்சந்தை இன்னைக்கு இயங்கி இருக்கு. இதை ஒட்டி இந்த வீழ்ச்சிக்கு காரணம். இந்த வீழ்ச்சிக்குன்னா எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ரெண்டு இவங்க என்ன நினச்சாங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் ஏதாவது சலுகை கொடுப்பாங்கன்னு. இவங்க செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸை ஏற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி பங்குச்சந்தையில் பணத்தை திரும்பி கொடுக்கறதுக்கு வந்து ஷேர் பைபேக் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதுக்கு வந்து டேக்ஸை ஏற்றிருக்காங்க. ப்ரமோட்டர் எந்த கம்பெனி ஓனரோ அவர் ஷேரை பைபேக் பண்ணால் விலையை ஏற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்குலேருந்து உள்ளே வரத்துக்கு பணத்தை போடுறவங்களுக்கு எந்த சலுகையும் இல்லைங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. சார் என்னென்னலாம் நம்ம எதிர்பார்த்தது முக்கியமா இடம்பெறலன்றதுல ஒரு ஏமாற்றமா இருக்கக்கூடிய விஷயங்கள், இல்ல நம்ம இது எதிர்பார்த்தோம் இது வந்திருக்கு அந்த மாதிரி? நான் எதிர்பார்த்தது ஒன்றும் இதில் வரல. நான் எதிர்பார்த்தது மன்ரேகாவை பற்றி அவங்க பேசுவாங்க. அது இப்போ விபி ராம்னு ஒன்று மாற்றிருக்காங்க. அந்த விபி ராம் பில்லை எவ்வளோ, ஏன்னா இப்போ முன்னாடிலாம் எப்படின்னா 80,000 கோடி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மக்கள் 1,20,000 கோடி கேட்டால் அந்த 1,20,000 கோடியும் கொடுத்தானுன்னு சொல்லுவாங்க. அதை இவங்க கொடுக்கல. அதனால் இதில் வந்து எனக்கு வந்து ஒரு சாமானியனை பற்றியே ஒன்று, டேக்ஸுங்கிறத விடுங்க, பர்சனல் டேக்ஸுங்கிறது 1 கோடி பேர் தான் கட்டுறாங்க. 140 கோடி பேரில் 1 கோடி பேர் தான் டேக்ஸ் கட்டுறாங்க. மீதி இருக்கிற கோடியில் இருக்கிறவங்களுக்கோ அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே கிடையாது. நன்றி சார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் பொருளாதார நிபுணருமான ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இன்றைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, அதே வேளையில் என்னென்னலாம் இடம்பெற தவறி இருக்கின்ற போன்ற பல்வேறு விவரங்களை புதிய தலைமுறையோடு பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் சுரேஷ்குமார்.